சமைக்கப்பட்ட ஹோட்டல் ஒதுக்குப்புறமா ஒரே ஒரு கடை இல்லைன்னா ஒரு வீடு இருக்க மாட்டாங்க. அந்த போனா பேர் பிடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு இடம் தான் இருக்கும். அதனால கிராஃபிக்ஸ் பட் ஸ்டோரி சூப்பராக இருக்கும். தடங்களை அடித்து சென்று கொண்டிருக்கிறது. இவ்வளவு வேகமாக எங்கே செல்கிறது? நம்ம கேட்கல வந்தாச்சு. நம்ம இந்த லாரியோட டிரைவரா ஃபாலோ தட் கார். அப்படி பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ்கார ஃபாலோ பண்ணிட்டு போக மாட்டேங்குது. போலீஸ்கார தானே அது? அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, லாரிக்கு பின்னாடி நிறைய பேர் கம்ப்யூட்டர் வச்சு நின்றுட்டு இருக்கானுங்க. ஆட்ல இப்ப அவங்க கீழே விழுவ போறானுங்க பாருங்க. போலீஸ்காரர் ஓரம் கட்டுறாரு. நம்ம லாரியை ஓரம் கட்டிட்டு இருக்கோம். அதாவது நம்ம தான் போற இன்னைக்கு நைட்டு இந்த மோட்டர்லயே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாமா? நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறோம். வேண்டாம், நாங்க எங்க வண்டியிலேயே தூக்கிக்கிறோம். இந்த மாதிரி கான்டென்ட் பிளேஸ்ல வேணாம். ஓகே, நம்ம இங்கிருந்து கிளம்ப போறோம்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம லாரியில ஓட்டிட்டு இருந்தோம், இந்த கார் ஓட்டிட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம கேரக்டர் ஷிஃப்ட் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். அந்த மொட்டை மட்டையில வந்து அப்புறம் கனெக்ட் பண்ணிருந்தாங்க. ஒருத்தர் பேர் ஹாரி, ஒருத்தர் பேர் அப்பு. நம்ம அடிக்கடி அந்த ரெண்டு கேரக்டரா சேர்த்துக்கிட்டே இருக்கும் கூட. இந்த பேய் தூக்கி போது அதாவது உழைச்சு போக முன்னாடி உணவு போறாங்க. எல்லாரும் பண்ணி இறங்குங்க. வாடகை போதே வேற போய் அந்த குளிக்கிற உணவு போனாங்க. ஒருவேளை அந்த பாலத்தையே அந்த பேய்தான் உழைச்சிருக்குமோ? எப்படி வந்து நம்ம லாரி போய் கரெக்டா அதுல மாட்டிக்கிச்சு முட்டை நினைக்கிறான். அதே முடியா இதெல்லாம் இந்த லாரியை ஓட்டினார் பின்னாடி எட்டா இருக்கு கூட யாரும் பார்க்காம ஓட்டுவார். இப்படி இறக்கி வச்சுட்டாரு. இந்த நைட்ல எப்படி அந்த லாரி நிறைய இருக்க போறேன். ஏதோ ஒன்று வைக்க இது அந்த பேய் தூக்கி பிடிச்சது அந்த போது தானே சந்தேகம். யார் இந்த அடையாள பலகையை கொண்டு வந்து நீங்களே பேய் தூக்கி கொண்ட மாதிரி காமிச்சிங்க. ஓகே, நமக்கு தெரியும். பட் இங்க இருக்க கேரக்டர் கூட ஒரு பதில தெரியல. அதனால யூஸ் பண்றாங்க. சத்தியம் அவங்க வச்சு அந்த கோடை இருக்கான பேய் பிடிச்சி ஓகே, அதை எடுத்து வைப்போம். வேற ஏதாவது ஒன்று உள்ள நம்ம லாரி காரை உள்ள வந்துருச்சு. பாலம் வச்சு எப்படி வந்து மாட்டிக்கிட்டு இப்ப எப்படி தோத்துருங்க. நம்ம வேலை நம்ம கூட வந்து எங்களுக்கு யாருக்கு எதுவும் ஆகல. எல்லாருமே சேஃபா தான் இருக்காங்க. இந்த காட்டு வந்து மாட்டிக்கிட்டோம். ஏதோ வச்சிருக்காங்க. கண்டிப்பா பஸ் வரும் நினைக்கிறேன். அந்த வாய்ப்பு மரம் உடஞ்சிருக்கு. பஸ் வர மாதிரி காரில் வரும்போது ஒரு ஹோட்டலா எதுவும் ஒன்று இருந்துச்சு. அங்கே போய் நம்ம இருக்கலாம். அங்கே கண்டிப்பாக யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோ இருக்கும் இல்லை. ஓகே, அங்கே போவோம். சீக்கிரம் வாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நிறைய பேர் லைக் கொடுக்கல. எல்லாரும் லைக் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பாருடா, நான் இங்கே நிறுத்தலாம் சொன்னேன். ஆனால் அந்த அளவுக்கு கேட்கவே இல்லை. ஓகே, இப்போ இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் கூட. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சீக்கிரம் வாங்க. இந்த ஹோட்டலில் தான் நம்ம இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ண போகிறோம். நம்ம ஹோட்டல் போவோம். இந்த ஹோட்டலுக்கு பேரே ஒரு லைஃபாக இருக்கு. அது எனக்கு சொல்லவே வரல. சரி, இப்போ இருக்க கத்திரிக்காய் புளி எல்லாமே வெளியே நட்டுருக்காங்க. சரி, உள்ள போய் பார்ப்போம். சரி, உள்ள வந்தாச்சு. நம்ம பக்கம் முன்னாடி வந்தாங்களா? எல்லாரும் உள்ள வந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் இங்கே ரூம் இருக்கான்னு தெரியல. கேட்டு பார்ப்போம். உங்களுக்கு நாங்க என்ன உதவி பண்ணணும்? 6 பேர் நாங்கள் ஸ்டே பண்ற மாதிரி ஒரு பெரிய ரூம் கண்டிப்பா சார். இது உங்களுக்கு சாவி. ரூம் நம்பர் 4 சார். அந்த வேலை எங்களுக்கு பதிலே இந்த ஹோட்டலாவது இருந்தது. ஹோட்டல் தான், பட் நம்ம ஹோட்டல் தான் சொல்ல போறோம். ரூம் நம்பர் 4 இதுதான். உள்ள வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கதான் இன்னைக்கு நம்ம ஸ்டே பண்ண போறோம். ஆளுக்கு ஒரு பெட்ல போய் படுத்துங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் இந்த ரூம்ல இருக்க மாட்டேன். எனக்கு தனியா பிரைவேட்டா ஒரு ரூம் வேணும். மேடம், எனக்கு பிரைவேட்டா சிங்கிளா ஒரு ரூம் வேணும். கண்டிப்பா சார். 13 நம்பர் ரூம் எடுத்துருக்கு சார். என்ஜாய் த ரூம் சார். சரி, இந்த ரூம் என்ஜாய் பண்றது ரூம் என்ன இருக்கு? ஓகே. ஓ, நம்ம கேரக்டருக்கு மாறி போறீங்க. அந்த மொட்டைலாம் மாறிட்டோம். கொஞ்சம் காட்டுது. எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் ரூம் வந்து வெளியே தான் இருக்கும். இந்த ரூம் சரிங்க. ஏன்னா நம்ம 6, 7 நமக்கு கொடுத்தது வந்து 13 நினைக்கிறேன். சீக்கிரம் நம்ம ரூமுக்கு போகணும். இந்த இடம் வந்து எவ்வளோ இருக்கா யாருமே இல்லாத போது இருக்கு. எல்லாரும் உள்ள இருக்காங்க. பட் ரொம்ப அமைதியா இருக்கு. எஸ், அதோ இருக்கேன். அதான் நம்ம ரூம்னு நினைக்கிறேன். நமக்கு கூட எத்தனிக் திஸ் இஸ் நைஸ். ரூம் பார்க்க நல்லா தான் இருக்கு. இவங்க சேரு, அப்புறம் பெட்டுக்கட்டு இருக்கு. மேலே ஏசிலாம் போட்டுருக்காங்க. ஏசிலாம் இருக்கா அப்படின்னு நாலேஜ் போடுங்க. இங்கே சுற்றி பார்க்க போதோ இல்லை வெளியே போவோம். சாரி, வந்த வேலையை சிறப்பாக முடிச்சுட்டான். எப்படியாவது போய் படுத்து தூங்குவோம். இப்படி இருக்கு. என்ன வந்திருக்கு? ஏசி பட்டெல்லாம் வைக்கல. வச்சு ரூம் இப்போதான் பார்த்துருக்கோம். போயிட்டு
கனவா பழைய மாதிரி மாதிரி கண்டிப்பா ஒரு கனவு தான். பண்ணிப்போம் பெரிய எதுவும் ஒரு பூதம் உடம்பா இருக்குது. ஆனா அப்படி எதுவும் தெரியல. பயப்பட மாதிரிலாம் எதுவும் செய்யணுங்கிற இந்த மாதிரி கடந்து வரதுக்கு நல்ல கனவா வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். மறுபடியும் அது எப்படி தானா போறது? என்னது இது? ஏதோ ஒரு லைட்டு மாதிரி இருக்குதுல்ல. ஓ, நம்ம அஜய் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் ஃபிட் ஆயிருக்குல்ல. பாத்ரூம் சென்டர் சீக்கிரம் வெளியே வா, நான் உள்ள போறேன். நீ வேற ஒரு டார்கெட்டை கண்டுபிடிச்சிட்டு நமக்கு முன்னாடி ஆல்ரெடி இன்னொரு உட்காந்து இருப்பாங்க. அவன் வெளியே வந்தாதான் நம்ம போக முடியும். எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த மொட்டை கேரக்டர் என்னன்னா திடீர்னு அங்க இருந்து நம்ம இங்க போய் விட்டாங்க. இந்த கேரக்டருக்கு இப்ப நம்ம டார்கெட்டை கண்டுபிடிக்கணும். இன்னொரு டார்கெட் இருக்கு. எஸ் இருக்கட்டும். ஓ, நீங்க இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணணுமா? ஆனா கொஞ்சம் முன்னேற்றமா இருக்கும். ஓகே ஃபைன். தண்ணி கூட ஊத்தாம போயிருக்க முடியும். கிட்ட முன்னே வந்துச்சு போல. இங்கே பயன்படுது. அவன் டேங்கை ரிலீஸ் பண்ணான். அவன் பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஆனா அந்த மொட்டையை என்னடான்னு தெரியல. இப்போ நம்ம 2 கேரக்டரா ஷிஃப்ட் ஆகி விளையாண்டுருக்கிறதுனால ஒரு கேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி விளையாடவே இல்லை. நம்ம இப்போ ரெக்கா நினைச்சீங்க ஆரம்பிச்சாலும் இங்கே பாருங்க பிசியில் ப்ளூ ஸ்க்ரீன் நேரம் வந்து போல எனக்கும் நிறைய டைம் வந்து படாத பாடுபடுத்தி இது மொட்டை கேரக்டர் இருக்கும்போது கம்மோடு ஒரு லைட் ஒன்று போச்சு. அதுதானே இது அதேதான் இது பிடிக்கணும். ஹலோ யாரு போய் நானே ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போறேன். வேணாம் என்ன நமக்கு தெரியாத தெரியும். இங்க இருக்கு நம்ம ஒரு முகம் இல்லாத பேய் இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எங்ககிட்ட விளையாடலையா? உங்களை தொந்தரவு பண்ணது மன்னிக்கணும். உங்களோட நண்பரோட நம்பர் பல்லுபோர்ட்ல இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சா? அது மொட்டையா இருக்கணும் பார்த்தா வெளியா என் கூட தொலைக்குவாடா. எனக்கு பயமா இருக்கு. இப்போ எல்லாத்தையும் பார்த்துருக்கலாம். இப்போ அந்த கேரக்டர் இருந்து இந்த கேரக்டர் மாறும்போது ஏதோ ஒரு நடுவில் நடந்திருக்கு. அதனால மாறி இருக்கும். என்ன நான் போய் பார்த்ததான் தெரியும். ஆனா இந்த கேமில் 2 மெயின் கேரக்டர் இருக்குங்க. ஒன்று இவன் கண்ணாடி போட்டுருக்கான் பார்த்தீங்களா, இவன் ஒருத்தன், இன்னொரு மொட்டையன். இந்த 2 கேரக்டர் உங்களுக்கு எந்த கேரக்டர் இதெல்லாம் கண்ணாடியில் சொல்லுங்க. ஆமா நம்ம தொலைக்கு பின்னாடி ஒருத்தர் வந்தானே இதான் ஆளப்பானா ஆள் தனியாக போட்டு கொடுத்துருக்காண்டா. நம்ம தான் அங்கே போய் பார்க்கணுமா? மறுபடியும் ஆயிட்டோம். நம்மளை ஃபாலோ பண்ணதுன்னு நினைக்கிறேன். அதை நினைச்சு நீ கவலைப்படாத. இப்போ நம்ம பார்க்கறது தான் நல்லது. ஆனா சரி ஓகே போய் பார்ப்போம். எங்கே போயிட்டா போல இதான் நம்ம ஸ்டேட்டிங் कार इंश्योरेंस क्लेम के लिए कितने पापड़ करने पड़ेंगे पता है? उसकी टेंशन क्यों नहीं अरे इंश्योरेंस क्लेम बैंकों से बिना टेंशन फटाफट हो जाएगा. टेंशन तो दिल को बचाना है. कार का एक्शन हीरो एक्टर. Dyson Airwrap ID. The difference is program started with the Dyson app. With powerful wider air, I can create long-lasting thoughts. Just like that, I can
கவலைப்படாதீங்க. இப்ப அவனை நம்ம தூங்க வைக்க போறோம். இப்படி பண்ணலாம். இவனை எப்படியாவது நம்ம சரி பண்ணியே ஆகணும். இந்த ஊசி போட்டு இருந்தா அவன் மயக்கமா ஆகல. அவனை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இப்படியே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவனை நீங்க பாத்துங்க. என்னதான் நடக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த ரிசப்ஷன் லேடிங்க இந்த அவனுக்கு நம்ம தான் உதவி தொண்டையிலே வரைவன் கடிக்கிட்டு இருந்தான். என்னாச்சு தெரியலையே. சரி பார்ப்போம். இருக்கிற வந்து பிரச்சனை வெளியே போனாதான் எல்லாரும் போன தெரியல. ஏன்னா பேயெல்லாம் ஹோட்டலை தவிர கட்டுக்கிறது வரைக்கும் ஒரு சின்ன வீடு கூட தெரியல. யாருமே இங்க பக்கத்துல இல்லை. காட்டுக்கு நடுவோட கொண்டு வந்து இதை கட்டிட்டாங்க. சரி நம்ம ஒரு நம்பர் தேடிட்டு போவோம். ஏன்னா அவங்க தான் வந்து அவங்க உட்காந்து உதவி பண்ணணும். இவரு மெடிக்கல் கிட்ட ஏதாவது கிடைக்கிறத பார்க்கணும். ஒரே ரத்தமா வந்து நமக்கு உதவி பண்ணணும். இப்படி இருக்காரு. இவரு மெடிக்கல் கிட்ட கண்டுபிடிச்சி உடம்புல ரத்தத்தை நிறுத்தி இவரை காப்பாற்றி வைக்கணும். குடித்தோட்டு தொலைச்சி வச்சிருந்த கொலை எந்திரிச்சு நம்மளை தொட்டிக்கிட்டு இருக்கு. அதுவும் பாருங்க துணி போட்டு சுற்றி பக்கத்துல தொலைச்சி வச்சிருப்பாங்க போல. அது அப்படியே எந்திரிச்சு வந்து நம்மளை தொடுத்துது. இன்னைக்கு நம்ம எப்படி எஸ்கேப் ஆக போறோம்? வேற வழி இல்லை. உள்ள போயிட வேண்டியதான். இது தானே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் தெரிஞ்சுச்சு. இங்க இருந்து அந்த ரிசப்ஷன் லேடியும் காணா. திரும்ப இருக்கும் மேடம். உள்ள யாராவது இருக்கீங்களா? எந்த சத்தமும் கேட்கல. வெளியே போவோம். ரூம் கிடையாதா? சைட்ல தான் உங்களுக்கு கூட ஸ்டாஃப் ரூம் ஃபைனலி ஐ ஃபவுண்ட் இட். எதை கண்டுபிடிச்சாலும் தெரியல. ஓகே எமர்ஜென்சி மெடிக்கெட்லாம் ஒன்று பார்த்தீங்கன்னா இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வச்சு தான் அவனை காப்பாற்றணும். சரி வெளியே போவோம். பேய் நம்மளை பிடிக்கதான் வந்துகிட்டு இருக்கு. இதுகிட்ட மாட்டிட்டு கூட பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. ரோட்டை விட்டு வெளியே போயிட வேண்டியதான். எப்படியாவது இருந்து தப்பிச்சு வந்துச்சு. ஆமா இது என்னது? இங்கே பாருங்க பின்னாடி வேற எதுவும் ஒன்று துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கு. ஐயோ டைப்பாகவும் இல்லை. இங்கே எல்லாத்துக்கும் உடம்புக்குள்ள தான் ஹார்ட் இருக்கும். ஆனா இந்த பேய்க்கு பாருங்க மண்டையில இருந்து நேரம் கிடைச்சிடும். ஹார்ட் மட்டும் தொங்கிக்கிட்டு இருக்கு. இது பேயை சொல்லக்கூடாது. வித்தியாசமான பூனை டைப்பா வந்துகிட்டு இருக்கீங்களே. ரூம்ல போயிடலாம். இங்க இருந்து தெரியல காலம். நம்ம ஃப்ரெண்டு இங்க போன ஹீரோக்களை பார்த்துருப்பான். அவன் எடுத்துட்டு மறைப்பட முடியாது. உனக்காக தான் நான் மெடிக்கெட்லாம் கொண்டு வந்தேன். அவனை காப்பாற்றலாம் பார்த்த காலம். ஐயோ பேய் இந்த சைடு பேய் தோற்றுது. இந்த பக்கம் பூதம் தோற்றுது. அந்த அளவுக்கு பேய் வருது. இது என்னடா ஏகப்பட்ட பேய் சுற்றிட்டு இருக்க போய் ஒரே வழிதான் இருக்கு. இந்த பேய்க்கு பார்த்தா முன்னாடி ஒரு டெட் பாடி வந்துட்டு இருக்கு. எல்லா பேயும் ஒண்ணு கூடிடுச்சுங்க. யாரும் ஒண்ணு கூடிடுச்சுங்க. உள்ள போ. ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு இருந்து கிளம்பணும். அப்புறம் ஒரு ரிசப்ஷன் லேடி அன்னைக்கு போச்சு. மெடிக்கல் எடுத்தாச்சு. யூரோப்ல போக முடியாது. மேனேஜ்மெண்ட் ரூம் உள்ள போய் கேட்போம். எல்லாம் ஹோட்டல் வச்சிருக்காங்க. இங்க வந்து டெஸ்ட் எடுக்கலாம்னு பேயா சொல்லிக்கிட்டு இருக்கு. மேனேஜ்மெண்ட்ல இவருதான் மேனேஜரா? இவர் எனக்கு ரொம்ப வருஷம் ஆகி எலும்பு கூடவே மாறிட்டாருடா. சரிதாங்க. இந்த ஹோட்டலுக்குள்ள ஏதோ ஒரு மருப்பம் இருக்கு. ஹோட்டலே ஒரு பேய் ஹோட்டல் போயிருக்கு. ஆனா இது எப்படி இப்படி மாறி இருக்கும்? பேய் மாதிரி இருக்கு. இது பின்னாடி எவ்வளவோ டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. பேய் வேறு பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. நம்ம அதை தாண்டி பின்னாடி போக முடியாது. அதை தாண்டி போக முடிச்சுருவேன். பக்கத்தான் வந்துச்சு. செத்தா இல்லைங்களா? வேணாம் ப்ளீஸ். பேய கட்டலாம். சரியா ரூம் அடிச்சு விடுவோம். ஹோட்டல் தானே நம்ம
இங்க இருக்க ஒரு நொடியும் நமக்கு தான் ஆபத்து. இந்த பில்டிங்கே நெருப்பு பிடிச்சி எடுத்துருக்கீங்க. ஆனா நம்ம கண்ணுக்கு தான் வந்து புது பில்டிங் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க இருக்க விட்டு வெளியே போகணும். இதெல்லாம் உணர்ந்தாங்க. ஆஹா இந்த ரத்த கட்டி எங்க பின்னாடி தொடர்ந்து ஆரம்பிச்சிருக்கணும். இதை மாட்டிக்க கூடாது. அப்ப இங்கதான் இங்க சுத்திக்கிட்டு இருக்க பேய் போனீங்க. நம்ம இவன் ஏதாச்சும் பார்த்தீங்களா? எல்லாம் தோறும் லாஸ்ட்ல இருக்கு. இப்ப எங்கடா போய் தலையில பின்னாடியே வந்துட்டு இருக்க இந்த ரத்த கட்டி என்ன வேற உங்களுக்கு ஒரு ஓப்பன் வருங்க. பக்கத்துல வருஷம் அது பின்னாடி அப்படியே வர வச்சுட்டு குரூப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோட்டல்ல இருக்கிற சாப்பாடு வாங்கிக்கிறது வெளியுமா பேயோட உலகங்களை எல்லாத்தையும் மாட்டிட்டாங்க போது. இவர்கிட்ட பார்த்தாம எஸ்கேப் பண்ணணும். வாசலுக்கு உள்ள போய் மறைஞ்சிட வேண்டியதான். உடச்சது உள்ள வந்து ஏன் இங்க இருக்க எல்லாருக்கும் சோமையா மாட்டிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ணுன்னே தெரியலையே. மறுபடியும் என்ன யாருக்கு லைட் ஆஃப் பண்றது? ஐயோ லைட் ஆஃப் பண்ணாத வெளியே வரட்டா போய் அங்க ஒரு பூச்சாட்டி வந்துகிட்டு இருக்கா. அது பக்கத்துல வரத்துக்குள்ள இருந்து நம்ம வெளியே போகணும். திறந்துட்டு ஓடுறோம். ஐயோ இங்க பாருங்க உள்ள வந்து தலை இங்க வந்து உடம்பு திறந்தது. எல்லா பக்கமும் ஏதோ ஒண்ணு துரத்திக்கிட்டு இருக்கே. பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. வெளியே போய்